ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் எஸ்கே கார்டன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு கார்டன் டூர் தாங்க. வாங்க ஒவ்வொரு செடியாக பார்த்துடலாம். இது வந்து சுண்டைக்காய் செடி. இது க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிளுங்க. இது பப்பாளி செடிங்க. இது சப்போட்டா செடிங்க. பனானா சப்போட்டான்னு சொல்லுவோம்ல அதுங்க. இது வெள்ளை மாதுளை செடிங்க. கொஞ்சம் கரும்பு செடியும் அந்த பக்கம் வச்சுருக்கேன். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடிங்க. இது நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் எங்கள் வீட்டு ரோஜா கூட்டம். இதுலேருந்து தான் நான் ரோஜாக்கள்லாம் பறிப்பேன். இதெல்லாம் மொட்டாக தாங்க இருக்குது, இன்னும் பூக்கலை. இது காஷ்மீரி ரோஸ். இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு செடி காமிக்கிறேன். இது கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க, ரணகல்லி செடி. இது கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த இலையை 7 நாளைக்கு நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இந்த கிட்னி ஸ்டோன்லாம் போயிடுங்க. ஒரு தக்காளி நாற்று தானாக வந்துட்டுருக்கு. இந்த ரோஜா செடிகள்லாம் நான் ஒரு 7-8 வருஷமாக வளர்த்துட்ருக்கேங்க. நீங்கள் பார்த்தது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற செடிங்க. இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கீங்க. நான் மஞ்சள் வீடியோ ஒன்று போட்டுருந்தேன்லங்க, இது இந்த ஒரே ஒரு செடியிலேருந்து தான் எடுத்த மஞ்சள். வாங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது செம்பருத்தி செடிங்க. மஞ்சள் கலர் செம்பருத்தி ஒத்தடுக்கு. இது கற்றாழை. கூடவே மணத்தக்காளி கீரையும் இருக்குது. இது எல்லோ கலர் ஆல்மண்டா செடிங்க. இது ரெட்டை அடுக்கு பிங்க் கலர் செம்பருத்தி. இது ரெட் கலர் அரளிப்பூ செடிங்க. நான் அடுத்த வீடியோவில் இந்த அரளி செடியை நான் வீட்டுக்கு வெளியே தாங்க வச்சுட்டேன், காம்பவுண்டுக்கு வெளியே. வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது சொன்னாங்க நர்சரியில். நீங்கள் வளர்க்குறீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வச்சு வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செடி இருந்தால் வீட்டுக்கு வெளியே வச்சுருங்க. இது பங்கனப்பள்ளி மாமரங்க, நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம பூக்கள்லாம் பறித்து போட்டுருணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூக்கள் எல்லாம் விடணும், அப்போ தான் நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நித்தி மல்லி செடிங்க. இதெல்லாமே நான் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துதுங்க இந்த நித்தி மல்லிலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து போச்சு. இது வெற்றிலை செடிங்க. எங்கள் வீட்டு கோழிங்க விடவே மாட்டுதுங்க. அந்த வெற்றிலையில் ஒரு இலையும் வரும்போதும் வந்து சாப்பிட்ருதுங்க. வாங்க அப்படியே போகலாம். இது எல்லோ கலர் சம்பிங் செடிங்க. இந்த வாசனையே சூப்பராக இருக்குங்க. இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. பூத்தா கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. இது கற்பூரவல்லி. இது சளிக்கெல்லாம் நம்ம கசாயம் வச்சு குடிக்கலாம். இது ஒரு கற்றாழை செடி இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேங்க. ஸோ இதுதாங்க என்னோடய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற தோட்டம். நான் இப்போ ஒவ்வொரு செடியாக சொல்லிகிட்டே வரேன், என்னென்ன செடிங்கள்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன்ட்டு. இது குண்டு மல்லி செடிங்க. கற்றாழை. இங்கே கொஞ்சம் புதினா இருக்குது. இது சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. பருப்பு போட்டு கூட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ஜாதி மல்லி செடி. ஜாதி மல்லி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிட்டே இருக்குங்க. இது ஒரு அடுக்கு மல்லி செடிங்க.
இதுவும் நான் மாடி தோட்டத்தில் வச்சுருந்து வளர்த்தது தான். இது ஒத்தடுக்கு ரெட் கலர் செம்பருத்தி செடிங்க. இந்த செடியும் ஒத்தடுக்கு செம்பருத்தி தாங்க. இது பிரண்டை. இதை வச்சு துவையலில் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. இது கொஞ்சம் மரம் மாதிரி ஆகிற செடிங்களெல்லாம் எங்கள் வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் தாங்க வச்சுருக்கேன். வாங்க ஒவ்வொரு செடியை பார்த்துடலாம். இது தாய் கொய்யான்னு சொல்கிற வெரைட்டிங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த கொய்யா. இப்போ புது துளிர்லாம் வந்துட்டுருக்கு. இது ஸ்டார் ஃப்ரூட் செடிங்க. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது ரெட் கலர் மாதுளைங்க. நீங்கள் பார்த்த இந்த பீர்க்கங்காய், புடலங்காய், காராமணி இதெல்லாம் தாங்க நான் எடுத்தது. இப்போ இந்த செடிகள்லாம் பட்டு போச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் புது செடி போட போகிறேங்க. கூடவே இந்த வெண்டைக்காயும் பட்டு போச்சு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு புது செடி போட போகிறேங்க. இந்த மண் கொஞ்சம் இறுகி போகுதுங்க எங்கள் வீட்டு மண்ணுங்களாம். அதனால் நாங்கள் இதை நல்லா கொத்திட்டு ரெடி பண்ணணுங்க கார்டனை. திருப்பியும் ஒரு 4 கத்திரிக்காய் செடி இருக்குது. இப்போ தான் பிஞ்சு வந்துட்டுருக்கு. இது கமலா ஆரஞ்சு செடிங்க. இன்னும் பூக்கள்லாம் பூக்கலைங்க இதில். இதெல்லாமே கட்டு செடி தாங்க. ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதுவும் சாத்துக்குடி செடி. இது கோழி அவரைன்னு சொல்லிட்டு செடி அவரை சொல்லுவாங்க. கோழி செடி அவரை. இது நல்லா பூக்கள்லாம் வந்துட்டுருக்குங்க இதுலேயும். இது லெமன் செடிங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே கோழி அவரை தாங்க போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வியட்நாம் பலா மரங்க. இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு இந்த செடியும். இது ஒரு 2 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் புளிச்சக்கீரை. இது அத்திப்பழம் செடிங்க. இப்போ தான் இதை ப்ரூனிங் பண்ணேன். இப்போ இது 2ஆக வளர ஆரம்பிச்சிருக்கு, 2 கிளைகளாக. இது மல்பெரி செடிங்க. இந்த கொய்யா மரம் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்தது தாங்க. தானாக முளைச்ச செடி தான் இது. இப்போ இங்கே மண்ணு தரையில் வச்சுட்டோங்க இந்த புது வீட்டுக்கு வந்த உடனே. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு.
இந்த அடுத்ததாக முருங்கை மரங்க. இது குட்டைக்காய் முருங்கை மரம் தாங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் இந்த முருங்கைக்காய். அப்புறம் இங்கே ஒரு கருவேப்பிலை செடிங்க இருக்குங்க. அப்புறம் இது இன்னொரு முருங்கை மரங்க. இது கொஞ்சம் நீட்டு காய் முருங்கை மரம். கொஞ்சம் இந்த காய் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். இது பாருங்கள், இது பாட்டு வளர்ந்து போயிட்டே இருக்குது. எப்பவுமே முருங்கை மரம் நம்ம ஆள் சைஸுக்கு தான் வச்சுருக்கணும் வீட்டுக்குள்ளே. சீக்கிரம் அதையும் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணிடுவோங்க. வாங்க வீட்டு பேக் சைட் போகலாம். நிறைய வாழை மரம் வச்சேங்க, எதுவுமே வரலை. கடைசியாக இந்த 2 வாழை மரம் தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த இலையை கூட இந்த கோழிங்க சாப்பிடுதுங்க. இது ஒரு இந்த சின்ன சைஸாக இருக்கும்லங்க பாவக்காய், அது வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இங்கே ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. மணத்தக்காளி. இது சீத்தாப்பழம் செடிங்க. இதுவும் தானாக முளைச்ச செடி தான். அப்புறம் அவரை செடிங்க. இது அப்படியே கொடி அவரை. இது பாருங்கள் எப்படி வளர்ந்து போயிட்டே இருக்குது. இதில் தான் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன்லங்க, இந்த தட்டை அவரை, அதுதான் இது. இப்போ மண்ணெல்லாம் இறுகி போயிருக்குங்க எங்கள் கார்டனில். இப்போ அதெல்லாம் கொத்திட்டு நல்லா எருமண்ணெலாம் போட்டு விடணுங்க. கூடவே கொஞ்சம் நிறைய செடியெல்லாம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ என் கார்டனை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாங்க. கூடவே கொஞ்சம் நர்சரியிலேருந்து செடியும் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோலலாம் நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு கார்டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.